இல்ல பெண்களை பொறுத்தவரை சொல்லி நான் அவர் சொன்ன சொல்றானே துன்பம் போது சிரிங்க. நானும் அடிக்கடி அதான் இந்த ப்ரோக்ராம வட போஸ்ட் ப்ரோக்ராம செலக்ட் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கேன் அடிக்கடி. பரவாயில்ல ஃபயஸ், நீ அப்படியே சிரிச்சிட்டு இருங்க. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு அட்டகாசமான பாடல் எதுவும் அப்படி நாங்க மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வட போச்சு. Fanta fatterivo nanga, segre kutta supera conjuvam ponga. Amana conjuvam, adalana conjuvam, sirchalum conjuvam, mortalum conjuvam. Lo local, arana masa, patta local. Katatulla kisro, paltulla kisro, idapulla kisro, just one kisro. Shiba. மொட்டத்தல கூட மாசுடா, மொரட்டு பிடியும் மாசுடா, மாசுடா, நீ எப்படி வந்தாக்கா மாசுடா. முடியும் மாசுடா, சகுட மாசுடா, நடக்கா மாசுடா, நடனம் எனக்கு மாசுடா. மாசுடா, நீ ஆடுற வேகம் மாசுடா, அடிச்சு பிடிச்சாலும் மாசுடா, என்ன அள்ளி அடைச்சாலும் மாசுடா. Fatterivo nanga, segre kutta supera conjuvam ponga. Amana conjuvam, adalana conjuvam, sirchalum conjuvam, mortalum conjuvam. Local, arana masa, patta local. Katatulla kisro, paltulla kisro, idapulla kisro, just one kisro. Shiba. அப்படியே பாடலை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வட போச்சு தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபயாஸ், இப்போ ஃபயாஸ் வந்து அவங்களோட அப்பாவோட கார் எடுத்து ரொம்பவே பேச்சு வாங்குவாரு. டெய்லி வாங்குற ஒரு டைமுக்கு எழும்பல அப்படின்னு சொன்னாலும் வாங்குவாரு. இது மம்மி திட்டுவாங்க. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் வந்து சாப்பாடு சரியில்லை அப்படின்னு வாங்குவாங்க. அதாவது ஃபயாஸ் தான் வீட்டுல வந்து சமைக்கிறதாமுங்க, சமைச்சு வச்சுட்டு வரலாமா. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு காமெடி அப்படி நீங்க சொல்லுங்க. அது காமெடி இல்லையா நாங்க சொல்றோம், சரியா? ஏதோ சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சது. அப்ப வந்து ஒரு பையன் கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து சொல்லிருக்காரு, டேய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் வாழணும் அப்படின்னா நீ அம்பானியோட குடும்பத்துல தான்டா பிறந்திருக்கணும்.
அப்படின்னு இருக்காரு. அதாவது நம்ம ஃபயாஸ் இப்படி கேட்டிருக்காருங்க. அதான் உங்களோட அப்பா சொன்ன மாதிரி அப்படின்னு நான் எடுத்து சொல்றேன். அப்போ வந்து மகன் சொல்லியிருக்காரு, அப்போ நீ அம்பானி ஆன அப்புறமே என்ன பெற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேள்வியே எல்லா பசங்களும் கேட்கறாங்க அப்பா கிட்ட. ஆமா, அது மாதிரி வந்து ஃபயாஸ் வந்து இப்படிதான் கேட்பாராமா. சலாமி இப்போ எப்படி ஒன்று பேசலாமே. இப்போ கல்முனை வந்து பாடு நம்மளோட எஸ்எம்எஸ் இணைஞ்சிருந்தாரு நம்ம ஃப்ரெண்டோட சொல்லியிருந்தாரு, பெண்களோட பதில் வந்துட்டு திருக்குறள் போல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா பெண்களின் கேள்விகள் வந்து மகாபாரதம் போல. அப்படியே என்ன சொல்ல வராரு சொல்லுங்க. அதாவது வந்து பெண்களுடைய கேள்விகள் அப்படியே பெருசா, அதாவது உங்களை நான் சொல்ல விட்டேன்னு சொன்னா நீங்க அப்படியே பெண்கள் அப்படியே காப்பாத்தி விட்டுறீங்க. நானே சொல்லிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா பெண்கள் அவங்களோட பதில் வந்துட்டு இப்போ நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டா அவ்வளவுதான் அவங்களோட பதிலா இருக்கும். இதே அவங்க கோபத்துல கேள்வி கேட்கும்போது பாத்திருப்பீங்க, அப்படியே லைன்ல கேட்டே போவாங்க, எங்க போனேன், எத்தனை மணிக்கு போனேன், என்ன பண்ண அப்படின்னு சொல்லி. பாத்தீங்கன்னா பாட ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அவர் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட. என்னப்பா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறா நீ எல்லாம். நான் ஒண்ணு சொல்லட்டா அவங்கள்ட்ட, சந்தேகப்படுற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் நடந்தா இப்படி எல்லாம் கேட்கத்தானே மாக்கேன், இப்பதான் இப்படி எல்லாம் கேட்க தோணும். இது ஒரு நல்ல கருத்து இருந்து நான் ரொம்ப நல்ல பையன்வா என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்காதீங்க அப்படி நான் இன்னொன்னு சொல்லலாம் அப்படி நினைக்கிறேன் ஃபயாஸ். நீங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பாப்பா என்ன அப்படி சொல்ல போறீங்க சொல்லி. காதலித்து பார் விண்ணில் மிதப்பாய், சரியா? அப்படியே காற்றில் பறப்பாய் நீரில் நடப்பாய், புரியலையா? செத்துருவா பக்கி அதானே. இதெல்லாம் போயிடுவேடா பக்கி அப்படி. நம்ம வியூவர்ஸ் எல்லாம் அப்படியே சிரிச்சிருங்க. நம்ம சலவி மிகப்பெரிய ஒரு ஜோக் எடுத்து வந்து நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. நம்ம வியூவர்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்பவே அப்டேட் ஆயிட்டாங்கம்மா, எப்போ அப்டேட் ஆயிட்டாங்க. அவங்களால மொக்க காமெடிலாம் சொல்லி மூட் அவுட் பண்ணாதீங்க. எப்பவுமே பெஸ்டா ஏதாவது சொல்லுங்க. நம்மள போல பெஸ்டா யோசிக்கணும் ஃபயாஸ். அதுக்கு யோசிக்கிறது கொஞ்சம் நமக்கு இருக்கணும் இல்லையா? அது வந்து சலமி கொஞ்சம் கம்மி தான், அதனால கம்மி சருமிக்கு கூட அப்படிதானே. நம்முடைய கலையத்துல வந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட சலமி கொஞ்சம் குறையதான் அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மனைவி வந்து சொல்றாங்க கணவர்கிட்ட, ஏங்க கொஞ்சம் வாங்க குழந்தை அழுது அப்படின்னு, நம்ம புள்ள கத்துதுங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு வந்து கணவன் வந்து போட போறீங்க பாக்கலாம். கணவன் வந்து சொல்றாரு, அடி செருப்பால ஏன்டே மேக்கப் இல்லாம குழந்தை பக்கத்துல போக சொன்னா அப்படின்னு கேட்டிருக்காரு. அடி செருப்பால இப்படியே ஜோக் சொல்லிட்டு இருந்தா அப்படியே வியூவர்ஸ் எல்லாம் கடுப்பாயிர போறாங்க. விட்டுருங்க ஒரு ஜோக். இதுல வந்து என்ன சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மேக்கப் இல்லாம போனா அவங்க பெண்கள் வந்து ரொம்பவே கேவலமா இருப்பாங்க. அது அப்படி சொல்றேன்டா. என்ன பாத்தீங்களா ஃபயாஸ், நான் வந்து எந்த ஒரு மேக்கப் இல்லாம எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படி பார்க்கவே கண்டவங்க சொல்றா. நம்ம மத்த பக்கம் மைக் சொல்லக்கூடாது, நேயர்கள் நம்பிடுவாங்க இல்லையா? அதாவது நான் அவங்கள கலாய்க்க போனா அவங்க எதுவுமே பேச விடுறாங்கல்ல வியூவர்ஸ், உங்களுக்கு அது தன்னாலே புரியும். நான் அதுக்காக தான் அவங்க முகத்தை பார்க்காம மத்த சைட் மாறி இருந்து பேசிட்டு இருக்கேன். நேயர்களே இது போய் அவர் வந்து சைட் திட்டமிட்ட ஒரு போய், அவங்க சொல்றது ஒரு மிக திட்டமிட்ட ஒரு போய். ஃபயாஸ் வந்து எப்பவே போய் சொல்வாருங்க. நம்ம நேயர்களுக்கு தெரியும் சொல்லமே. இப்ப நான் அழகை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு முறப்பு ஒரு சிலிப்பு அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா பல பக்கத்துல வந்து வருது நம்மளை நோக்கி. வைஃபை கனெக்ஷன் எனக்கு அதான் இதெல்லாம் நடக்குது எனக்கு டவுட். அப்படியே எரியிற வாசனை அப்படியே வருது இல்லையா ஃபயாஸ்? ஆமா, எனக்கு ஈனோ பக்கெட் வாங்கி குடிச்சா அதெல்லாம் அப்படியே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஃபயாஸ். நிகழ்ச்சி முடியட்டும், வெயிட் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி தரோம். நீங்க பயப்படாதீங்க. அப்படி பாத்தீங்கன்னா அப்ப நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு ஜோக்கு போயிட்டு வரலாமா? ஆமா ஃபயாஸ், நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்ததா காமெடியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் தாமரை FM இன் வடபூச்சி. சம்போ சிவ சம்போ சம்போ. குறுக்கால கைய விட்டு என் கால புடிச்சிருக்கிறது ஒரிஜினல் மகாலட்சுமியா இல்ல என் மன பிராந்தியா பாப்போம். லட்சுமி 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 லட்சுமி. அம்மா ஸ்ரீதேவி இந்த வீட்லயா இருக்க? உன் வீட்டுல ஸ்ரீதேவி குடி இருக்கா தாயி? போன வாரமே காலி பண்ணிட்டு போயிட்டா சாமி. அடச்சி, அந்த ஸ்ரீதேவி இல்ல, மகாலட்சுமி. மகாலட்சுமி உன் வீட்டுல லட்சுமி கலாசம் பொங்கி வருகிறது தாயி. உன் மேல மகாலட்சுமி தேவி கருணப்பார்வை விழுந்துருச்சு தாயி. என் பேரு தாயி இல்ல சாமி, ஐஸ்வர்யா. குறுக்கால பேசாத ஐசு. மகாலட்சுமி கொட்டி குறுக்க போறா காசு. எவ்வளவு சாமி? 100 லட்சம். ஐயோ 100 லட்சமா? எப்ப சாமி? அம்மா ஸ்ரீதேவி சீக்கிரமா அம்மா சீக்கிரமா, இங்க வெயிட்டிங். ஒரு 100-200 கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறமா கணக்கு பாத்துக்கலாம். வந்துருதாயி வந்துரு. இல்ல சாமி, அதையும் கொண்டு வர சொல்லுங்க சாமி. ஐயோ மகாலட்சுமி, இங்க காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியல, அதையும் கொண்டு வந்துருதாயி. அச்சை தள்ளிப்போ, மகாலட்சுமி அரசலா இற போறா. அதோ ஆத்தா வந்துட்டா, இந்திரலோகத்து பைபாஸ்ல வந்துட்டா, வைகுண்டத்தை ஜம்ப் பண்ணி வந்துட்டா, கைலாசத்தை கிராஸ் பண்ணி வந்துட்டா, உங்க வீட்டு மாடி மேல வந்துட்டா. எங்க காணா? என்னாச்சு சாமி? ஸ்ரீதேவி நீங்களா சாமி? சிவசம்பு
உங்க அப்பா ஆண்டவனையே சீட்டிங் பண்ணிட்டான். சாமி. உனக்கு 3 வயசு இருக்க சொல்ல உனக்கு மொட்டைய போடுறா திருப்பதிக்கு வேண்டி இருந்தா டிஷ். ஆனா மொட்டைய போடுறதுக்கு முன்னாடி பாவி பையன் மண்டைய போட்டா டிஷ். அதனால காசு கொடுக்க வந்த மகாலட்சுமிய அனுமார் வாழ விட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. தப்பு பண்ணிட்டோம் சாமி. இப்ப என்ன பண்றது சாமி? இதோ திருப்பதி கத்தி. நீ குத்த வச்சு உட்காரு, மொட்டைய நான் போடுறேன். ஆத்தா பணம் உடைய போடுவா. ஏன் ஐசு மகாலட்சுமி தான் உனக்கு 100 லட்சம் ரூபாய் தரப்போகுது. இந்த சாமி நீ என்ன கொடுப்ப? என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க? 101 ரூபாய் வெத்தலை பாக்குல வச்சு மடிச்சு கொடுத்துட மாட்டேன். பாதி மொட்டையா விட்டுட்டு போறீங்களே. உன் மீதி மண்டைய சவுத்துல வச்சு நரன் தேய் சுத்தமா போயிரும். ஐயோ பாவி பையன் இப்படி பண்ணிட்டானே. கட்டேங் குசியார் இರೋ பொம்பளைக்கு கட்டேங், ஹைட்டார் இರೋ பொம்பளைக்கு கட்டேங், கேஷுவலா இರೋ பொம்பளைக்கு கட்டேங், நைஸா இರೋ பொம்பளைக்கு கட்டேங். கட்டேங் இங்க வாப்பா. என்னகா குளிக்கிறது பாத்ரூம் போக சொல்ல பாவாடை மறந்து வச்சுட்டு போன மாதிரி கை காட்டுற? என்னகா முகாடு போட்டு நிக்கிற? மூஞ்சில தாடி வளர்ந்துருதா? தாடி இல்ல. என்ன அரை மண்டதா இருக்குது? உள்ளங்கைய நக்கிட்டு புறங்கைய நக்கா மூட்டா மாதிரி ஒரு தலை வழுக ஸ்லிப் ஆகி சைட்ல வந்துச்சா? வழுக்க இல்லப்பா, ஒரு பாவி பையன் பாதி தலையோட விட்டுட்டு போயிட்டான். நீதான்ப்பா முடிச்சு வைக்கணும். ரொம்ப செலவாகும். பரவாயில்லையா? எவ்வளவு? 1000 ரூபாய். கொஞ்சம் குறைச்ச கூடாதா? ஓ ஃப்ரீயாவே பண்ணலாமே. ஐயோ எப்படி தம்பி பண்ணுவீங்க? பிளேடே கிடையாது, 2 கையால ஒரு முடியா இங்க எடுத்துருவேன். வேணாம் தம்பி, 1000 ரூபாவே கொடுத்துடுறேன். காட்டு பூச்சி காட்டுறா உன் வேலைய. அம்ஜிகரையில இருக்கிற மொத்த ஆன்டிங்களுக்கும் 1 சைடு ஆம்லெட் போட்டு போயிட்டு இருக்கானே ராக்கெட் ராஜா. நீ சாதாரண கிங் இல்ல, சேவிங் கிங். பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஒருத்த வந்து பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்தி மொட்டை அடிச்சுட்டாமா. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கு? மேல மேல மேலடா மச்சான் சீக்கிரம் பங்கு பிரிடா. நீ முதல்ல சரியா சொரிடா. துணி சோப் போட்டு குளியா கேக்குறியா? நல்லா சொரிற மச்சான். நீ மொட்டைய போட்டதுல ஆட்டைய போட்டது 25,000 ரூபாய். அத ரவுண்டு பண்ணா 20,000 ரூபாய். ஓகேவா? 2 2 4 4 2 8. ஓகேடா. குட். அத சரி சமா பிரிச்சான்னு வெச்சுக்க. உனக்கு 9,000 எனக்கு 11,000. ஓகேவா? எப்படி மச்சான் டக்கு டக்குன்னு கணக்கு பிரிகிற? ஆனா ஒண்ணும் மச்சான், திருப்பதியில ஃபுல் மொட்டை அடிக்கணும் கூட இவ்வளவு எல்லாம் கேட்டாது. அரை மொட்டை அடிச்சனுக்கு எவ்வளோ துட்டு. மச்சான் சிரிக்கிற? ஆமால பாதி மட்டும் தானே நீ அடிச்ச, மிச்சத்தை நான் தானே அடிச்சேன். அதனால உனக்கு பாதி எனக்கு பாதி. டேய் மச்சான் சத்தியமா சொல்றேன், நீ பண்றதா ரொம்ப நியாயம்டா. இந்த பார் அந்த 3வது வீட்ல இருந்துச்சு ஒரு ஆன்டி, அது முத்துன ஃபிகர்னு சரியாவே சரியில்லை. பின்னாடி இவ்வளவு முடி தெரியுமா? ஓகே பிளைடு 20 மொட்டை கையெல்லாம் ரத்தம் மோந்து பாரு மச்சான். தபார் போச்சு. நான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன். ஃப்ரெண்டு விஷயத்துல கணக்கு பார்க்க மாட்டேன், கணக்கு விஷயத்துல ஃப்ரெண்டே பார்க்க மாட்டேன். நாத்த குப்பமே. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம நேர்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில வந்து அருமையான காமெடி பாடல் அப்படிலாம் நாங்க வழங்கி கொண்டே இருக்கிறோம். சலமி உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு கவிதை தோணுது, அப்படியே அடிச்சு விடலாமா? போய் சொல்ல போறீங்க ஃபயாஸ்? நீங்க சொல்லுங்க. பரவாயில்லை, பெரிய கவிதை, நேஷனல் அவார்ட் பெற்ற ஒரு கவிதை தான் சொல்ல முடியும். ஆண்களாக எழுத வர்ணிக்கப்பட்ட ஒரு கவிதை. அன்பே உன்னை பார்க்கும் வரை நான் நானாக இருந்தேன். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன? உன்னை பார்த்த பின்பு கடன்காரனாக விட்டேன். கடன்காரன்? அன்பே உன்னை பார்க்கும் முன் நான் நானாக இருந்தேன், உன்னை பார்த்த பின் கடன்காரனாக விட்டேன். இந்த கவிதை வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாக்குறீங்கன்னு சொன்னா, இந்த கவிதை வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சொல்லுங்க. லவ்வருக்கு செட் ஆகும். என்னோட லவருக்கு தாங்க செட் ஆகும். இது என்ன பண்ணணும்? ஏதாவது ப்ரோக்ராம் பண்றமே, ஏதாவது பேசி ஆகணுமேங்கிறதுக்காண்டி பேசிட்டேன். சரி, இந்த முறையாவது நான் உங்களை சிரிக்க வைக்கலாம்னு பாக்குறேன். சத்தியமா நேர்கள் சிரிக்க மாட்டாங்க. பசங்க ஒண்ணு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோக் நடிச்சிருந்தாங்க Facebookல, காலையில பார்த்தேன். கண்ணா சூசைட் பண்ண ஆசையா லவ் பண்ணிக்கோ. அப்புறம்
ரெண்டாவது தடவை சூசைட் பண்ண வேண்டிய ஆசையா அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் பார்த்தேன். அப்படின்னா லவ் பண்றவங்க எல்லாம் வந்து சூசைட் பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்ல வரீங்களா ஃபயாஸ்? ஆமாமா, லவ் பண்றதும் சூசைட் பண்றதுக்கு சமம் தான், மேரி பண்றதும் சூசைட் பண்றதுக்கு சமம் தான். அப்போ எதுக்கு ஃபயாஸ் நீங்க வந்து ஒரு கேர்ள் மட்டும் இல்லாம அப்படியே எல்லா பொண்ணுங்களையும் அப்படியே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க?